மாமா அம்மா கொஞ்சம் மேக்கப் அதிகமா இருக்கு. ஏய் இல்ல மேக்கப்பே போடலடி. நல்லா இருக்கே. இது வேண்டாம். டேய் புது பேக்டா. இந்தா இது அக்கல்ல இப்படி வச்சுக்கோ. இந்தா Lalita Jewelry presents Roja 2 powered by Prestige Lawyer co-sponsored by Cordia Groundnut Oil Tamil Matrimony Continental Coffee. என்ன ஓகேவா? ஓகேடா. என்ன ஓகேவா? இது என்ன அப்புறம்? டேய் அது தாலிடா. அட தாலில டேய் சொல்லு மாம்சு. மஞ்சக்கயிறு இருக்குல்ல, அதை எடுத்து போடு. கழட்டுக்கா. என்னக்கா என்ன பாக்குற? மாமாலாம் நம்ம ஆளுதான், பிரச்சனையே இல்ல, ஒண்ணும் நினைக்க மாட்டேன். நீ முதல்ல எடுத்து போடு. கடவுளே. நான் வேணா வச்சுக்கவா? குடு. ஏப்பா நம்பிட்டேன். மாமா அம்மா கொஞ்சம் மேக்கப் அதிகமா இருக்கு. ஏய் இல்ல மேக்கப்பே போடலடி. இரு நான் பாக்குறேன். டேய் 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 நானே எடுக்கிறேன். அலி அதான் பெஸ்ட். என் அக்காக்கு மேக்கப் இல்லனா என்ன அழகு. ஆமாமா அழகுதான். ஓகேவா? டேய் நேத்து அதித்தி என்ன பாக்குறப்போ நான் இப்படி இல்லடா. அக்கா அதெல்லாம் அவ கவனிச்சிருக்க மாட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாருக்கா, வேலைக்காரனா இப்படிதான் இருக்கணும். எக்ஸாக்ட்லி இப்படிதான் இருக்கணும். சரி நான் கிளம்புறேன். ஓகே. பேக் அது கூட நல்லா இருக்கே. இது வேண்டாம். டேய் புது பேக்டா. இந்தா இது அக்கல்ல இப்படி வச்சுக்கோ. இந்தா வச்சுக்கோ. டேய் நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. ஐயோ ஆமா மாமா அம்மாவை பார்க்கவே பாவமா இருக்கு. சில்வண்டு கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா இத பாரு, எது பண்ணாலும் கரெக்டா பண்ணணும்க்கா. எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும், அப்பதான் நம்புவா. ஆமா இந்த ஹேர் என்ன கொஞ்சம். நீ பாட்டு. எனக்கு கேரக்டர் புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பட்டிட்டீங்கறீங்களா? நான் கீழ போய் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சரி புரிஞ்சுக்கிட்டா ஓகே. அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இரு. அது வந்து இத பாரு, நீ வேலைக்காரியா போறதெல்லாம் ஓகே, ஆனா வேலை மட்டும் கான்சென்ட்ரேஷனா இருக்க கூடாது, புரியுதா? அவ என்னென்ன பண்றா, என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இத பாருக்கா, மலர் என்ன Dress போடுறா, எப்ப வெளியில கிளம்புறா, என்ன பிளான் பண்றா, என்ன அவ மனசுக்குள்ள வச்சிருக்கா, எல்லாத்தையும் நீ வந்து எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அக்கா 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 என்னடா? அது மட்டும் இல்ல, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? எங்க தெருவுல ஒரு பையன் இருக்கான். யாரு? நான் தான்க்கா. ஓ நீயா? அந்த பையனை பத்தி அவன் சூப்பரு, அவன் அப்படி, அவன் இப்படி, அவன் அப்படி இருப்பான், இப்படி இருப்பான்னு நிறைய கதை விட்டு என்ன பத்தி பில்டப் கொடுத்துட்டே இருக்கணும்க்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவ டார்ச்சரா யார் அந்த பையனை கேட்கும் போது நான் தான் அந்த பையனை நான் வந்து நிப்பேன். அதெல்லாம் பாத்துப்படா மணி, நீ முதல்ல கிளம்பு. ஓகே ஓகே. அக்கா எல்லாம் ஓகே தானக்கா? ஓகேடா. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? எந்த சிச்சுவேஷன்லயும் நான் தான் உன் தம்பின்னு அவளுக்கு தெரியாம பாத்துக்கோ. தெரிஞ்சது கிழிஞ்சது. ஓகே ஓகே கிளம்பு 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 கிளம்பு. பாத்துக்கா. டேய் போன்டா. ஓகே. அக்கா 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 நான் சொன்ன எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோ, எதையும் மறந்துடாத. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. ஓகேடா. ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். போ 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 போ. பேஸ்டே பண்ணி போ. இல்ல ஏன் அக்கா இல்ல, கண்டிப்பா பெஸ்டா தான் பண்ணும். அக்கா போனதும் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன வேலை பார்த்துக்கிட்டே இருக்காத. மணி நேரத்துக்கு சாப்பிடுமா? இப்ப அது ரொம்ப முக்கியம். சாப்பிடு சாப்பிடு. இந்தாடி. செல்வி காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. ஆதோ பாக்குறேன்க்கா. யார் இது? அப்புறம் இன்னைக்கு அந்த வீட்டு வேலை செய்யற லேடி வரேன்னு சொன்னாங்கல்ல, வந்துருவாங்களா? சொல்லிட்டேன் மலர், வந்துருவாங்க. யாரு வேணும்? அதித்தின்னு ஒருத்தங்க வேலைக்கு சொல்லிருந்தாங்க. ஓ நீங்க தானா? வாங்க வாங்க, எங்க அக்கா தான், உள்ள வாங்க. அக்கா வேலைக்கு ஆள் கேட்டிருந்தோம்ல, இவங்கதான். ஓ அப்படியா? வாங்க வாங்க. உங்களுக்கு தானே வேலை? நான் தான். தோ அவங்க கிட்ட தான் நேத்து மெஸ்ல பார்த்து வேலை கேட்டிருந்தேன். அப்படியா?
என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் நேத்து வேலை கேட்டேன். இல்ல நேத்து உங்களை பார்க்க வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கே. அது ஆமா, நேத்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே வந்தேன், அதனால கொஞ்சம் கிராண்டா இருந்திருப்பேன். ஓ, இப்ப பார்க்க வேலைக்காரி மாதிரி தானே இருக்கேன். நல்லா சமைப்பீங்களா? சூப்பரா சமைப்பேன். என்னெல்லாம் சமைக்க தெரியும்? அது வெஜ், நான்வெஜ், கான்டினென்டல், இது எல்லாம் சமைப்பேன். தோசையிலே ஒரு 50 வெரைட்டி பண்ணுவேன்னா பாருங்களேன். நம்மளை விட வித்தகாரியா இருப்பா போலயே. ஓ அப்படியா? என்னென்ன தோசை எல்லாம் செய்வீங்க? அது இல்ல, அது ஓல்டு ஃபேஷனு. நான் கரண்டா நிறைய செய்வேன். என்ன சொல்றீங்க? ஓல்டு, கரண்ட், ட்ரெண்ட் ஒன்னும் புரியல. அது அது அதாவது தோசையில வேற மாதிரி பண்றது, வெரைட்டியா பண்றது ஓல்டு. தோசை மாவுல வித்தியாசமா பண்றது கரண்ட், ட்ரெண்ட். இல்ல, எனக்கு நீங்க சொல்றது சுத்தமா புரியல. அது எனக்கும் தான் புரியல. இது மில்லட்டு, ராகி, கேழ்வரகு, கம்பு அந்த மாதிரி தோசை. அதான் எது ஹெல்தியா சமைப்பேன், அதுதான் சொல்ல வந்தேன். அம்மா, நீங்க வீட்டு வேலை செய்யற மாதிரி தெரியலையே. தெரியலையா? அது இல்ல, பாக்குறதுக்கு வீட்ல வேலை செய்யறவங்க மாதிரி இல்ல, ஆனா பேச்செல்லாம் பிரமாதமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து கலெக்டர் வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க என்கிட்ட, அதனால அவங்க கிட்ட பேசி பேசி அப்படியே இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். சரி சரி, ஆனா முதல் நாளே நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. டெய்லி கரெக்டா வந்துருவீங்களா இல்ல இப்படிதான் வருவீங்களா? ஐயோ, கரெக்ட் டைம்க்கு வந்துருவேன். இன்னைக்கு வர வழியில பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு? அது ஒரு பாட்டி, இது கொஞ்சம் பிடிங்களேன், ஃப்ளோ வராது. சொல்லுங்க. ஒரு வயசான பாட்டி, அவங்க 2 பேர பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்களா. அப்ப வந்து அங்க மாடு, பெரிய மாடு, இப்பெல்லாம் யாரும் வீட்டுல கட்டுறது இல்ல, விட்டுறாங்க ரோட்ல. ஆமா, அது அப்படியே அவங்கள முட்டை வந்துருச்சு. ஐயோ ஆத்தி. அப்புறம் முட்டுறதுனா முட்டல, அத பார்த்து பயந்து இவங்கெல்லாம் விழுந்து, அப்ப இந்த ஆஞ்சநேயர் மலையை தூக்குன மாதிரி அங்க ஒரு பையமா அங்க 2 பசங்களை, குட்டி பசங்களை அப்படியே அக்கல்லையே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிடல்ல ஓடுனானா பாருங்களேன். 2 அக்கல்லையா? இப்படி ஐயோ ஐயோ 2 அக்கல்லையா? ஆமா. ஆமா, அந்த பாட்டிக்கு எதுவும் ஆகல? பாட்டியா? யாரு? ஓ, அந்த பாட்டி. பாட்டி, ஆமா ஆமா பாட்டி. அவங்கள அப்படியே தோடு தூக்கி போட்டுட்டாமா. ஓ, 2 அக்கலு தோலு. ஏய் நீ சும்மா இரு. ஆமா, 3 பேரையும் அந்த தம்பி தான் காப்பாத்துச்சு. நாங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணோமா, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. ஆனா பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் ஆச்சரியமா இருக்குக்கா. அதே ஆச்சரியம் தான் எங்களுக்கும். இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையான்னு ஆமா, ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ கடவுளே, நல்லா இருக்கு மகாராசன். அது அந்த பையனுக்கு வரப்போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா. என்ன மலர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா? சரி, ஃபர்ஸ்ட் டே தானே, எல்லாம் போக போக பாத்துக்கலாம். அதான் லேட்டு. கொடுங்க, கதை முடிஞ்சிருச்சு. அக்கா, அப்ப அந்த மாடு அது ஏய், சும்மா போயிடுச்சு. இரு. சரி சரி, இது பாருங்க, இனிமே அந்த கதை இந்த கதைலாம் பேசிட்டு இருக்க கூடாது. கரெக்டா வேலைக்கு வந்துடணும். கரெக்டா வந்துருவேன். கிளாக்கு முள்ளு கூட தப்பு பண்ணும், நான் கரெக்டா வந்துருவேன். சரி, அம்மா உங்க பேரு என்ன? பேரு மேகலா. ஓ, ஆமா, நேத்து நீங்க அங்க மணிமேகலை அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சொல்லிட்டேனா? ஆமா, பெருசா மணிமேகலைன்னு கூப்பிடுவாங்க, மேகலா மேகலான்னு சின்னதா கூப்பிடுவாங்க. ஓ, மணிமேகலை நல்லா தான் இருக்கு. சரி, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? வீட்ல தான். என்னது? அது பக்கத்துல தான். சரி, டெய்லி சீக்கிரமா வந்துடணும். நீங்க வந்துதான் காஃபியே போடணும். வீட்டை நல்லா பெருக்கிடணும்.
வாரத்துக்கு 3 நாள் மாப் போடணும். வீடு எனக்கு எப்பவுமே புதுசா சுத்தமா இருக்கணும். நல்லா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன். இப்போ இன்ஸ்டன்ட்டா என்ன பண்ணுவீங்க? மாவு இருந்தா தோசை ஊத்தலாம். தோசை இட்லி எல்லாம் ஈஸியா பண்றது. வேற என்ன பண்ணுவீங்க? வேற அரிசி மாவு இருந்தா புட்டு, இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாம் பண்ணலாம். இது கோதுமை மாவு இருந்தா இந்த வெல்லம், வாழைப்பழம்லாம் போட்டு நம்ம ஒரு பேன் கேக் மாதிரி செய்யலாம். பெரிய ஆளுதான்ப்பா மேகல. ஓகே, நீங்க அதே பண்ணிருங்க. செல்வி, நீ கிச்சன்ல என்னென்ன பொருள் இருக்கு, எங்கெங்க இருக்குன்னு எல்லாத்தையுமே காமிச்சிரு. காட்டிறேன் சரியா? காட்டிறேன். இருந்து சாப்பிட்டு போடி. இல்ல மலர், எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். நான் வரேன். வரேன். சரி, பாய். வாக்கா, இதான் செல்வி கிச்சனு. இந்த மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் இதுக்குள்ள இருக்குது. புளி, காஞ்ச மிளகா இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இந்த கிண்ணம், தட்டு இதெல்லாம் இந்த டோர்ல இருக்கு. சரியா? அப்புறம் எண்ணெய், கார்டியா கிரவுண்ட்நட் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில் இதுதான் நம்ம வீட்ல யூஸ் பண்ணுவாங்களே தவிர வேற எதுவுமே வாங்க மாட்டாங்க. இது காலி ஆயிடுச்சுன்னா ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிடுக்கா, இல்லனா அந்த அக்கா நொய்யோன்னு கத்தினே இருக்கும். அப்புறம் அக்கா, ஐயோ உங்ககிட்ட பேசினே வந்துட்டு குளிக்கிறதுக்கு மறந்துட்டேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்க. அம்மாடி, நம்ம தப்பிச்சோம்பா. சோப்பா, கேப் விடாம பேசுறாளே. பா, பர்ஃபெக்டான சமையல்காரி ஆக்கிட்டாளே. என்னடா மாப்பிள்ள டென்ஷனா இருக்க? இந்த கான்டினென்டல் காஃபி குடி, டென்ஷன் குறைஞ்சிரும். மாமா அதெல்லாம் இல்ல மாமா. மாமா, அக்கா போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு ஒரு கால் கூட பண்ணல. அதான் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. டென்ஷன் ஆகாதடா, உங்க அக்கா வேலையில கண்டிப்பா சேர்ந்துருப்பாடா. மாமா அது ஓகே, ஆனா என்ன நடந்துச்சு, என்ன அப்டேட் இது வரைக்கும் ஒன்னும் சொல்லவே இல்லையே. சரி, அக்கா கால் பண்ற மாதிரி இல்ல, பேசாம இருங்க, நானே கால் பண்றேன். ஐயோ, என்னடா சொல்றா? அக்கா போயிட்டியா? என்னாச்சு? வந்துட்டேன்டா. அவ ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. சமைக்க சொன்னா. நான் சமைக்க போறேன். நீ போனை வை. நான் சமைச்சு முடிச்சிட்டு உனக்கு டக்குன்னு கூப்பிடுறேன். அக்கா, என்னடா? உன்னை நான் எதுக்காக அனுப்புனேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை சமைக்கிறதுக்காக நான் அனுப்புனாங்க. போன வேலையை மறந்துட்டு ஒரிஜினல் சமையல்காரியாவே மாறிட்டியா நீ? அக்கா, மலர் என்ன பண்றா, என்ன கலர் Dress போட்டிருக்கான்னு பார்த்து எனக்கு கால் பண்ண சொன்னேன். அதை விட்டுட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க. மாமா, இரு, நான் போன் இங்க வச்சுட்டு போறேன். நீ லைன்ல இரு. ஓகே. அக்கா லைன்லயே வெயிட் பண்ண சொல்லிருக்கா. ஏய், நீ வெயிட் பண்ணு, நான் ஆபீஸ் கிளம்புற டைம் ஆச்சு. நீ பேசு. ஓகே. போயிட்டு வா. கிரீனா? டேய், ஹலோ. அக்கா சொல்லுக்கா. டேய், அவ கிரீன் கலர் ஏதோ Dress போட்டிருக்காடா. கிரீனா? ஓகேக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய், மதி. இந்த பாரு, சட்டைய பிளெயினா அப்படியே நீட்டாலாம் போட்டு போகாத, புரிஞ்சுதா? கொஞ்சம் அழுக்காக்கி போடு. அழுக்கா? ஏன்கா? டேய், அதெல்லாம் இப்ப கேட்காத. நான் பில்டப் பண்ணி கதை சொல்லி வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அவ வந்துட போறா வெளியில. அக்கா, என்னக்கா கதை சொல்லு. டேய், நான் மாட்டிக்க போறேன்டா. நான் சொல்றத மட்டும் கேளு. இங்க பாரு, நான் டிஃபன்லாம் ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. நான் சொல்றேன், ஓகேவா? மறக்காம அந்த வாய்ஸ் நோட்டை மட்டும் அனுப்பிடு. பை. கிரீன் கலர் Dress இல்லையே, இப்ப என்ன பண்றது? வாங்கிடலாமா? வாங்கணும்னா காசு செலவாகும். இப்ப நம்ம கிட்ட காசு டேய், நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன்டா. மாமா, கிரீன் கலர் ஷர்ட் செம்மையா இருக்கு மாமா. நல்லா இருக்கடா. சூப்பரு.
அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத இழுக்கிற மனசத அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே என்ன அசத்தாத இழுக்கிற மனசத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திறந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 Magic எப்படி இருக்கு இந்த மேஜிக்? இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க லலிதால மட்டும்தான். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் only at லலிதா.